ஓம் சிவசிவ ஓம். உலகில் பிறந்த சிறந்த மொழி சிறந்தே பிறந்த நாம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு நன்றி கூறி ஸ்ரீம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மத அன்பர்களுக்கும் அன்பார்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது அரியன் வர்மா சம்சாரம் சிவவாக்கியர். போன பதிவில் எண்ணெய் குப்பிளிக்கு பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் குளியலை பற்றி பார்ப்போம். நம்முடைய குளியல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, குளிர் வித்தல் என்னும் வார்த்தை தான் குளியலாக மாறுச்சு. அப்புறமா குளியல் ஏன் குளிக்கணும்? பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாம உறங்கி எழுந்திருக்கும் பொழுது தூங்குகின்ற வாங்குகின்ற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு, உச்சந்தியில் 4 பேர் நின்று கதை பேசலாச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி என்பது தூக்கம் என்பது தற்காலிக மரணம். அப்போ நம்ம தூங்கி எழுந்திருச்சாலே நம்ம ஒரு சவத்துக்கு சமமாக இருக்கிறோம். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா கங்கை நீரை கொண்டு சுத்தப்படுத்தணும். அப்படி இருக்கும்போது கங்கை என்று சொல்லக்கூடிய நீரால தான் நம்ம அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடியும், சுத்தப்படுத்த முடியும். இது சாதாரண உடலுக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மாவுக்கும் சேர்த்து தான் குளியல் சொல்லியிருக்காங்க. குளிர்வித்தல் எப்படி அப்படின்னா, சனி நீராடு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அதோடைய அர்த்தம் எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னா, சனிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளி அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஆக்சுவலி அது அப்படி இல்லை. சனி நீராடு அப்படின்னா, சனி என்றால் இருள்னு அர்த்தம், கருமை என்று அர்த்தம். உதாரணத்துக்கு நவகிரகங்களை பாருங்க, சனி பகவானுக்கு கருப்பு துணி சாத்தியிருப்பாங்க, ஏன்னா அவர் கருமை நிறம் கொண்டவர். அப்ப கருமையாக எதெல்லாம் இருந்தோ அதுக்கு பேர் சனின்னு சொல்லுவாங்க. அப்ப சனிக்கும் சனி நீராடுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, சனி நீராடு அப்படின்னா சனி என்றால் இருளில் எழுந்திருச்சு குளிக்கணுங்கிறாங்க. அதுதான் பிரம்ம முகூர்த்தத்துல பேசியிருப்பேன் நான். அப்படி பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சுற்றுச்சூழல் கருமையான நிறத்தில் தான் இருக்கும். அப்போ அந்த கருமையான நிறத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடு, சனி நீராடுன்னு சொல்றாங்க. நீர் அப்படின்னா பச்சை தண்ணின்னு அர்த்தம், சுடுதண்ணி அல்ல. அப்போ ஒரு மனிதனுக்கு குளிர்வித்தல் அப்படின்னா அதுக்கு சரியான முறை எதுனா பச்சை தண்ணியில குளிக்கிறது தான். இந்த பச்சை தண்ணியில குளிக்கிறது என்ன பயன் அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மண்டலங்கள்லயே பெரிய மண்டலம் எதுனா நம்மளுடைய தோல் மண்டலம் தான். நம்ம உடம்புலயே அதிகப்படியான பெரிய மண்டலம் எதுனா தோல் பகுதி தான். இந்த தோல் பகுதியில 30 முக்கோடி துவாரங்கள் இருக்கு, நம்மளுடைய வேர்வை துவாரமாக படைச்சிருக்கிறாங்க. இப்படி இந்த வேர்வை துவாரமாக இருக்கக்கூடிய 30 முக்கோடி துவாரமும் நம்மளுடைய நுரையீரல்ல இருக்கும். இங்கிருந்து வரக்கூடிய பிராணனை உள்ளிழுத்து நம்மளுடைய நுரையீரல்ல பிராணனை ஊடுருவி சென்று உடல் பாகம் எல்லாமே சென்றடையும். அதனால அந்த துவாரத்தை வச்சிருக்காங்க. அதன் வழியாக வேர்வை வெளியேறுது. அப்படி நம்ம பச்சை தண்ணியில குளிக்கும் பொழுது அந்த துவாரம் எல்லாமே என்ன சொல்றது, வெளியிருக்கக்கூடிய பிராணனை உள்ள கொண்டு போற ஒரு மிகப்பெரிய உன்னத வாயிலாக வேலை செய்யுது. அப்படி பிராணன் உள்ள கொண்டு போறது இந்த 30 முக்கோடி துவாரத்துக்குள்ளேயும் எல்லா பிராணன் எல்லாமே உள்ள ஊடுருவி செல்லும் பொழுது உடல் உடனே புனரமைப்பை செய்து புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. சுடுதண்ணில குளிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, குளிக்கும் பொழுது சிறப்பா இருக்கும், குளிச்சதுக்கு பிறகு கஷ்டமா இருக்கும். பச்சை தண்ணியில குளிக்கும் பொழுது கொஞ்சம் சிரமமா இருக்கும், குளிச்சதுக்கு அப்புறம் மிக சிறப்பா இருக்கும். இதுல நிறைய பேர் என்னன்னா, இப்ப சுடுதண்ணி எப்ப பயன்படுத்துறது அப்படிங்கிற வார்த்தை வருது. அது எதுக்கு அப்படின்னா, சுடுதண்ணி எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணெய் தேய்த்து குளித்தால் மட்டும்தான் சுடுதண்ணியை பயன்படுத்தணும். அதுவும் சுடுதண்ணி குளிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கு. சுடுதண்ணியாக இருந்தால் காலில் இருந்து ஊற்றிட்டு வரணும். பச்சை தண்ணியாக இருந்தால் மேலிருந்து ஊற்றணும். இதை நிறைய இப்ப நம்ம ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பச்சை தண்ணியை அதாவது கீழே ஊற்றணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அது ஆக்சுவலி தவறு. அது எப்படி அப்படின்னா, இயற்கை என்றுமே பொய் சொல்லாது. ஒரு உதாரணத்திற்கு பாருங்க, மழை பொழிந்தால் நம்மளுடைய தலைப்பகுதியில் தான் நினையும். கோயில் அபிஷேகங்கள் பாருங்க, அபிஷேகங்கள் நடக்கிறது சிற்பங்களுக்கு உள்ள இருக்க மூலவருக்கு மேலிருந்து தான் பண்ணுவாங்க. பொதுவாக ஒரு செடி கொடிக்கு நீங்க கீழே இருந்து தண்ணி ஊத்துறதுக்கும் மழை பெய்யும் போது மேல இருந்து ஊத்துறதுக்கும் அதனுடைய வளர்ச்சி அபரிதமா இருக்கும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்ம முன்னோர்கள்
அந்த காலத்து தெப்பத்தெல்லாம் குளிக்க நிறைய பேர் கேட்பாங்க, குளிக்க போகும்போது நம்ம வந்து காலை ஃபர்ஸ்ட் நினைக்கிறோம், தலை நினைக்கிறது இல்லையா அப்படிம்பாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் வந்து மிக சரியா சாஸ்திர சம்பிரதாயம் வச்சிருக்காங்க. எப்படின்னா நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜலத்தை வந்து நம்ம எடுத்து கங்கையை வந்து கங்காதேவியை பாவிச்சு அவளை பிரார்த்தனை பண்ணி நம்ம குடிச்சிட்டு தலையில தெளிப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் உச்சந்தலையில் தண்ணி விழுவோம். தண்ணி விழுந்ததுக்கு பிறகுதான் நம்ம வந்து படிப்படியா கீழே காலை கொண்டு போய் நம்ம வந்து குளத்திலேயோ நீர்நிலையிலயோ குளிப்போம். அப்படி குளிக்கும்போது மட்டும்தான் உடல் வந்து வெப்பத்தை மிக சரியாக வெளியேற்றும். ஆனா நமக்கு மழை பெஞ்சாலும் மேல இருந்தா பெய்யும், சிற்பங்களுக்கு செய்யறது இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, பச்சை தண்ணி குளிக்கிறது தலையிலிருந்து குளிக்கணும், சுடுதண்ணி குளிக்கிறது கீழிருந்து மேல் நோக்கி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது பச்சை தண்ணி குடிக்க கூடாது. ஏன்னா நம்ம உள்ள இருக்க நாடி நரம்பு எல்லாம் செயல் வந்து ரொம்ப செயலாற்றலை குறைய வைக்கக்கூடிய ஒரு முறையாயிரும். ஆனா வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது மட்டும்தான் சுடுதண்ணி பயன்படுத்தணும். முடிந்தவரை நம்ம வந்து பச்சை தண்ணி குளிக்கிறது மிக மிக சிறப்பு. ஏன்னா நம்மளுடைய தோலின் மேல் பகுதியில வந்து ஆறான்னு சொல்லக்கூடிய 7 அடுக்கு இருக்கும். அதனுடைய அடுக்கு அப்படி இந்த 30 முக்கோடி துவாரத்திலையும் மேலே 7 அடுக்கு, உள்ளே 7 அடுக்கு இருக்கு. நம்ம சபைக்கு மேலையும் உள்ளேயும் 7 அடுக்கு. அதுதான் 14 அடுக்குகள் கொண்டது நம்மளுடைய தோல் பகுதி. இந்த தோல் பகுதி மிக சிறப்பா இருக்கிறதுக்கு பச்சை தண்ணி மட்டும்தான் உள்ள ஊடுருவி சென்று நமக்கு தேவையான பிராணனை கொடுக்கும். அதனாலதான் வந்து குளிக்கும் பொழுது முடிந்தவரை நம்ம வந்து இந்த சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் பயன்படுத்தாமல் இயற்கையான முறை இப்ப அடியெல்லாம் வந்து வெறும் பச்சை தண்ணி தான் குளிப்போம். சோப்பு, ஷாம்பு எதுவுமே பயன்படுத்த மாட்டோம். கிட்டத்தட்ட பல வருஷம் ஆச்சு அப்படி பயன்படுத்தி. வெறும் பச்சை தண்ணி தான். பச்சை தண்ணி நம்ம தினமும் குளிச்சாலே போதும். அதாவது நம்ம முன்னோர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் 5 முறை குளிக்கணுங்கிறாங்க ஒரு நாளைக்கு. ஏன்னா கோயில்ல எப்படி அபிஷேகங்கள் 5 கால பூஜை இப்ப நடக்குதோ, 6 கால பூஜை இருந்துச்சு முதல்ல. இப்ப 5 கால பூஜைகள் எப்படி நடக்குதோ அது போல நம்மளையும் நம்ம உடலை சுத்தப்படுத்துவது 5 முறை குளிக்கணுங்கிறது ஐதீகம். ஆனா நம்ம இப்ப இருக்கக்கூடிய நடைமுறைகள் அப்படி செய்ய முடியாது. ஆனால் காலையில் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தம் எழுந்திருச்சு பச்சை தண்ணி சனி நீராடு செய்வது மிக மிக சிறப்பு. இந்த குளியல்ல நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நம சிவாயம். புண்ணியம் செய்வதற்கும் புண்ணியம் செய்திருக்க